வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. நாளை மறுநாள் புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, கோவை, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் மார்ச் மாதம் முதல் தற்போது வரை கோடை மழை இயல்பை விட 28% கூடுதலாக பெய்துள்ளது. சென்னை வானிலை மையம் தகவல். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் பாழானதால் விவசாயிகள் கவலை. கோடமழையில் சேதம் இருந்த விவசாயிகளுக்கு நஷ்டஈடு கொடுக்க நேற்று நியூஸ் பேப்பர்லாம் நாங்கள் பார்த்தோம். ஆனால் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்குறப்ப எங்களுக்கு அது மாதிரி அறிவிப்பு எதுவும் வரல அப்படின்னு எங்களை இன்னும் யாருமே பார்வையிடலை. எங்களுக்கு சுமார் ஏக்கருக்கு 45,000 மேலே செலவாகுதுங்க. ஆனால் அறுவடைக்கு ஒரு வாரமே இருக்கிற காலகட்டத்தில் இது பெய் மழை பெஞ்சு 100% நஷ்டமாயிருக்கு. அதனால் அரசு எங்களுக்கு உடனடியாக ஏக்கருக்கு 30,000 ரூபா நஷ்டஈடாக எங்களுக்கு வழங்குமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் விளைநிலங்களுக்குள் புகுந்த மழைநீர். நெற்பயிர்கள், வாழைகள் மழைநீரில் மிதப்பதால் விவசாயிகள் வேதனை. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை இறுதி விசாரணை. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். 20 நாட்கள் ஆகியும் போலீஸ் விசாரணையில் எந்த துப்பும் கிடைக்காததால் வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைப்பு. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் கட்டுக்கட்டாக 4 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரம். பாஜக நிர்வாகி SR சேகரிடம் நடத்திய விசாரணையில் திருப்தி இல்லாததால் மீண்டும் அவரை விசாரிக்க சிபிசிஐடி முடிவு. சென்னை பெரம்பூரில் போதையில் இருந்த காவலர்கள் லத்தியால் தாக்கியதாக புகார். தலையில் காயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதி. இல்ல இவரு இல்ல அவன் மிருகம்டா, மிருகம். நாங்கெல்லாம் போலீஸ்காரங்க மரியாதை கொடுப்போம். நாங்கெல்லாம் நீங்க குழந்தைங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்களா? இது மாதிரி தமிழகத்தின் பல மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் பருப்பு, பாமாயிலுக்கு கடும் தட்டுப்பாடு. ஒவ்வொரு நாளும் அழைக்கழிக்கப்படுவதாக குடும்ப அட்டைதாரர்கள் ஆதங்கம். கடலூரில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு தரமில்லாத துவரம் பருப்பு வந்ததால் மக்கள் அதிர்ச்சி. 90 டன் தரமில்லாத ரேஷன் துவரம் பருப்பை தனியார் நிறுவனத்திற்கே திருப்பி அனுப்ப அதிகாரிகள் முடிவு. 90 டன் துவரம் பருப்பை விடிய அரசு ஆய்வு செய்யாமல் கொள்முதல் செய்தது எப்படி? தரமில்லாத துவரம் பருப்பை அனுப்பிய தனியார் ஒப்பந்த நிறுவனம் மீது விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ரேஷன் கடைகள் செயல்படும் நேரம் மாற்றப்பட உள்ளதாக தகவல். மதிய உணவுக்கான இடைவெளியை குறைப்பதை விட பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைக்க ஆவணம் செய்ய மக்கள் வலியுறுத்தல். காயலான் கடைக்கு எடைக்கு போட மலை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ள பிங்க் நிற பேருந்துகள். பித்தளைக்கு பேரிச்சம்பழம் வாங்கும் பேருந்துகளை மகளிருக்கான பேருந்துகள் என மோசடி நாடகம் செய்த விடியா அரசு. பழைய இரும்பு சாமா ஐயம்பித்தாளுக்கு பேர் சம்பளம், பழைய இரும்பு சாமா ஐயம்பித்தாளுக்கு பேர் சம்பளம். சென்னையில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட பிங்க் நிற பேருந்துகள் துருப்பிடித்து குப்பை போல் கிடக்கும் அவலம். மாநிலம் முழுவதும் கணக்கிட்டால் எத்தனை ஆயிரம் பேருந்துகள் இதுபோன்று நிறுத்தப்பட்டிருக்கும் என மக்கள் கேள்வி.
புதிதாக பேருந்துகளை வாங்க ஆக்கப்பூர்வமான யோசனையை சொன்ன எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேருந்து வாங்குவது பற்றி யோசிக்காமல் 4 ஆண்டுகளில் 29,502 கோடி ஒதுக்கியதாக காதில் பூ சுற்றும் அமைச்சர் சிவசங்கர். போக்குவரத்து துறைக்கு ஒதுக்கிய 29,502 கோடி ரூபாய் நிதியை என்ன செய்தார் அமைச்சர் சிவசங்கர்? நிலுவைத் தொகை கிடைக்கவில்லை என குமுறும் ஓய்வூதியதாரர்கள், ஓட்டை உடைசல் பேருந்துகளில் அச்சத்துடன் பயணிக்கும் பயணிகள். கோவை மாவட்டம் காந்திபுரம் அருகே ஓட்டை உடைசல் அரசு பேருந்தில் மழைநீர் ஒழுகியதால் பேருந்தில் குடைப்பிடித்து சென்ற பயணிகள். இதற்கு பெயர்தான் பேருந்துகளை பராமரிப்பதில் தனி கவனம் என்பதா என அமைச்சர் சிவசங்கருக்கு மக்கள் கேள்வி. (2006) முதல் 2011 வரையிலான 5 ஆண்டு காலகட்டத்தில் 15,000 பேருந்துகள் வாங்கியதாக அறிக்கை விட்ட அமைச்சர் சிவசங்கர், 15,000 பேருந்துகளில் தற்போது புழக்கத்தில் உள்ள பேருந்துகள் எத்தனை என வெள்ளை அறிக்கை விட மக்கள் கோரிக்கை. சென்னையில் என்ஐஏ அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பாலியல் கும்பல் சிக்கியது. ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய கருக்கா வினோத்தை ஜாமீனில் எடுத்தவர் பற்றி விசாரித்த போது கிடைத்த துப்பு. கருக்கா வினோத்தை ஜாமீனில் எடுத்த நதியா வீட்டில் என்ஐஏ நடத்திய சோதனையில் சிறுமிகளின் ஆபாச வீடியோக்கள் சிக்கின. 17 பள்ளி குழந்தைகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய விவகாரத்தில் புதிய தகவல் வெளியானது. ஆவடி அருகே ஆந்திராவில் இருந்து கடத்தி வந்த 200 கிலோ கஞ்சா சிக்கியது. சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ளவர்களுக்கு விநியோகம் செய்ய கஞ்சா கடத்தி வந்தது அம்பலம். பெங்களூருவில் இருந்து சென்னைக்கு கடத்தி வந்த 200 கிலோ குட்கா சிக்கியது. விடியா ஆட்சியில் வெளி மாநிலங்களில் இருந்து குட்கா கடத்தி வருவது அதிகரித்து உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே 316 கிலோ ஹான் சிக்கியது. தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் விற்பனை விடியா ஆட்சியில் தடையின்றி நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் பரக்கலக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் பதிவான தபால் வாக்குகள் மீண்டும் எண்ணப்பட்டன. அதிமுகவை சேர்ந்த தற்போதைய ஊராட்சி மன்ற தலைவர் விநாயகத்தின் வெற்றி செல்லும் என முடிவு. விழுப்புரம் மாவட்ட ஆதி திராவிடர் மாணவர்கள் விடுதிகளில் காலியாக உள்ள வார்டன், சமையலர், காவலர் பணியிடங்களை நிரப்புமாறு விடியா அரசுக்கும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருக்கும் மாணவர்கள் கோரிக்கை. தங்கம் மற்றும் வெள்ளி விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்ததால் நலிவடையும் பட்டு சேலை தயாரிப்பு. மானிய விலையில் ஜரிகை வழங்குவதுடன் ஜிஎஸ்டியை தள்ளுபடி செய்ய வேண்டும் என நெசவாளர்கள் கோரிக்கை. சரி, குழந்தையிலேருந்து வேலை செஞ்சு நாங்கள் பழச்சி பசங்களை படிக்க வச்சோம், இன்ஜினியராக படிக்க வச்சோம். அப்போல்லாம் நல்லா வேலை கொடுத்தாங்க. இப்போ வேலை கொடுக்க மாட்றாங்க. தங்க விலை, நகை விலைலாம், வெள்ளி விலைலாம் ஏறிட்டுறதுனால எங்களுக்கு தொழில் கொடுக்க மாட்றாங்க. எங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் நிறைய பேர் தறிக்காரங்கெல்லாம் பட்டு கொடுக்க மாட்றாங்க, ஜரிகை தர மாட்டேன்றாங்க. நாங்கள் மாத கணக்கில் உட்காந்து எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாயிட்டு குழந்தைங்கள்லாம் குட்டியெல்லாம் வச்சு லோல் படுறாங்க. நாங்கள் எல்லாமே ஜனங்க டூப்ளிகேட் சேலை தான் விரும்புகிறாங்க. இப்போ விலை அதிகமாக இருக்கிறதால அவங்க என்னன்றாங்க, காஞ்சிபுரத்தில் போனால் பட்டு சேலை எடுக்கலான்னு வராங்க. வரும்போது காஞ்சிபுரம் பட்டு சொல்லிட்டு ஏமாற்றி வித்துடுறாங்க. ஒரிஜினல் சரிக்கை அது கிடையாது. ஆனால் நாங்கள் நெய்து தான் ஒரிஜினல் சரிக்கை பட்டு, அதான் உண்மை. ஆனால் எங்களுக்கு அது தொழில் கொடுக்கறதால அது விலை அதிகம் இருக்கிறதால அவங்களால எடுக்க முடியல. அவங்களாலையும் அதால் டூப்ளிகேட் எடுத்து போகிறாங்க ஏமாந்து. அவங்க இப்போ என்னன்றாங்க, வந்தாங்க எடுத்து போடுறாங்க சேலை. ஆனால் கல்யாணத்துக்கு வரவங்க 20 சேலை எடுக்கணும்னு வராங்க, ஒரு சேலை தான் எடுத்து போகிறாங்க. மீதி சேலை எடுக்கல, டூப்ளிகேட் எடுத்து போடுறாங்க. அதெல்லாம் எங்களால் தொழில் நிற்குது. கர்நாடகாவில் பெய்த தொடர் மழையால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. வறண்டு கிடந்த ஒகேனக்கல் அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர்.
கோவையில் உள்ள பில்லூர் அணையில் இருந்து வினாடிக்கு 6000 கன அடி நீர் திறப்பு. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. சோதனை சாவடி அமைக்கும் பணிகள் 50% நிறைவடைந்ததால் சுற்றுலா பயணிகளின் வருகை மீண்டும் அதிகரிப்பு. மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகைக்கு இயக்கப்படும் மலை ரயில் சேவை ரத்து. தண்டவாளத்தில் மண் சரிந்து ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். சிங்கப்பூரில் மீண்டும் கொரோனா பரவல் எதிரொலி. கோவை வரும் விமான பயணிகளிடம் காய்ச்சல் பரிசோதனை. பத்தாம் வகுப்பு மாணவன் சான்றிதழில் பெண் குழந்தை புகைப்படம். அரசு பள்ளியில் வழங்கிய சான்றிதழால் மாணவர் பெற்றோர் அதிர்ச்சி. தமிழகத்தில் நில வழிகாட்டி மதிப்பீடு 70% வரை உயர்ந்துள்ளதற்கு நில முகவர்கள் கடும் கண்டனம். விடியா அரசின் வயிற்றில் அடிக்கும் நடவடிக்கைக்கு எதிராக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நில முகவர்கள் மனு. திருப்பூர் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த மழை. பல்லடம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் தேங்கிய மழை நீரால் நோயாளிகள் அவதி. சேலம் மாவட்டம் அன்னதானப்பட்டியில் கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விபத்து. வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த கூலி தொழிலாளி உயிரிழந்த பரிதாபம். திருப்பூரில் பெய்த கனமழையால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. அணைப்பாளையம் தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிப்பு. கொடைக்கானல் சின்னூர் மலை கிராமத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய 4 பேர் மீட்பு. 2 மணி நேரம் போராடி கயிறு கட்டி மீட்ட தீயணைப்பு வீரர்கள். கரூரில் திமுக ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து மக்கள் சாலை மறியல். கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரம். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1349வது சதய விழா. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை. கேரள அரசு சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டுவதை தடுக்க வலியுறுத்தல். திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுக சார்பில் எம்எல்ஏ கோரிக்கை மனு. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே அன்னமார் கோவில் திருவிழாவில் ஆட்டு ரத்தம் குடித்த பூசாரி பரிதாபமாக பலி. இரத்தத்துடன் வாழைப்பழத்தையும் சேர்த்து சாப்பிட்ட சிறிது நேரத்தில் மயங்கி சரிந்து மரணம். பொன்னமராவதியில் விமர்சையாக நடைபெற்ற உடைய பிராட்டியம்மன் கோயில் தேரோட்டம். தேரின் மீது மாம்பழங்களை வீசி நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். பரமக்குடி அருகே வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் கோலாகலம். கள்ளழகர் வேடத்தில் எழுந்தருளிய வரதராஜ பெருமாளை தரிசித்த பக்தர்கள்.
பௌர்ணமி கிரிவலம் சென்ற பக்தர்கள் சொந்த ஊர் செல்ல சிறப்பு பேருந்துகளை இயக்காத விடியா திமுக அரசு. ரயிலில் பயணிக்க முண்டியடித்துக் கொண்ட பக்தர்கள். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சரிந்தது. சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து 54,000 ரூபாய்க்கு விற்பனை. பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் மருத்துவமனையில் திடீர் அனுமதி. ஹீட் ஸ்ட்ரோக் பாதிப்பு காரணமாக அகமதாபாத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதி.